பார்வதி கமருதீன் ஃபேன் ஃபெஸ்டிவலா இல்ல 2 பேருக்கு கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் எதுவும் பண்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஆனா ஒரு விஷயத்த கமருதீன் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. சாண்ட்ரா விஷயத்த பத்தி. அது மட்டும் இல்லாம அந்த கார் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு, நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது இப்ப 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் கமருதீனோட ஃபேன்ஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. என்ன மாரி வரவேற்பா இருக்கு. நான் பார்த்தேன் நெறைய வீடியோக்கெல்லாம் வந்து முன்னாடி கிளிப்பிங்கா தான் வந்துச்சு. இப்போ அஃபிஷியல் வீடியோவே வந்துருச்சு. அத பார்க்கும்போது பார்வதி கார்ல வராங்க. எல்லாம் கட்டி பிடிச்சு இது பண்றாங்க. அப்புறமேட்டு பார்வதிட்ட சொல்றாங்க, "கமருதீன விட்டுறாதீங்க." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. அப்புறமேட்டு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆராத்தி எடுக்குறாங்க. சரியான ஒரு வரவேற்பா இருக்கு. இவர் கமருதீன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. பேச பேச வந்து ஆடியன்ஸ் வந்து கவுண்டர் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. கார் டாஸ்க்ல வந்து ஒண்ணு நடந்துச்சுல்ல, நான் போய் கால்ல விழுந்தேன். அதாவது அக்கா ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, நடிப்பு அரக்கி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாமே கமருதீன கொண்டாடுறாங்க. பார்வதியையுமே கொண்டாடுறாங்க. டைட்டில் வின் பண்ணவனுக்கு கூட அந்த அளவு வரவேற்பே அங்க இல்லவே இல்ல. ஆனா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்கு. அவர் ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா சொல்றாரு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு படங்க. காலையில எந்திரிச்சு பொங்கல் சாப்பிட்டு நைட் வரைக்கும் வந்துட்டு போனா, அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்களா? இந்த இதுல எல்லாம் தான் இருக்கும் அப்படின்ற மாரி விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போனதிலே எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது கானா வினோதா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாரு. பார்வதி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா அதுக்குமே கத்துறாய்ங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பேட் டச் விஷயம் இருக்குல்ல, அத வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. பார்வதி அத சொல்லவே இல்ல மொதல்ல. இவங்க வயல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட் தான் உள்ள வந்து அத வேற மாரி கொண்டு போய்ட்டாங்க. அவங்க வந்து ஒரு அன்வான்டட் டச் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்தாங்க. நம்ம வந்து மண்டையில இந்த கொண்டைய மறந்துட்டோன்ற மாரி வேற மாரி இவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல வீட்டுக்குள்ள அதுதான் ஒரு மெயின் டார்கெட்டாவே பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அத பத்தி பிரேக் டவுன் பண்ணாரு. அப்புறமேட்டு அந்த கார் டாஸ்க்ல நடந்த இன்சிடென்ட். அத வச்சு அவர் நெறைய விஷயங்கள் லேயர் லேயரா சொன்னாரு. அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதுக்காக அந்த மாரி வார்த்தைகள விட்டீங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ட் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாய் குலைச்சுச்சு. நீங்க 2 பேரும் வந்து தனியா பேசிட்டு இருந்தீங்க. அந்த மாரிலாம் விஷயங்கள் போச்சு. அத போய் சொன்னா, அது பர்சனல் நான் சொல்ல வேணாம் அப்படின்ற மாரி வந்து கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதோட கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கார் டாஸ்க் கேட்கும்போது, "ஹி இஸ் மை மை வுமன்" அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கேர்ள் அந்த மாரி ஒருத்தவங்க. அத வந்து இவங்க ட்ரிகர் பண்ற மாரி ஒரு விஷயத்த அவங்க போட்டாங்க. அந்த கார் டாஸ்க்ல வந்து மிகப்பெரிய ஒரு பின்பம் மறைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ஓப்பனிங்ல அந்த இடத்துல வந்து போட்டது யாரு அப்டின்னா, சாண்ட்ரா தான் போடுவாங்க. இவங்க என்னதான் வார்த்தைய விட்டு இவங்க எட்டி உதைச்சு விட்டு, இவங்க ரெட் கார்ட் வாங்குனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து அவங்க தான் வந்து ஒரு கொளுத்தி விட்டுருப்பாங்க. ஒரு ஃபயர போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நடந்த டிராமாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா ஒரு பூமா வெடிச்சிருக்கும். முன்னாடி நடந்தது யாரு காரணம்? இந்த சண்டைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு மாரி பேசியிருப்பாங்க. நீங்க நீங்க பண்ணதெல்லாம் நான் சொல்லட்டா? ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாத்ரூம்ல இருந்தப்ப அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி இவங்க வேற அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அத கனெக்ட் பண்ணனால இவங்க எதுக்கு நம்மள தப்பா ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. இட்ஸ் மை மை வுமன் அப்படின்ற ஒரு வேர்ட சொல்றாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவர் ட்ரிகர் ஆகுறார். ட்ரிகர் ஆயிட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணி இது பண்ணீங்களா? அப்படின்றது அது எக்ஸ்ட்ரீமா போயிருது. அதனால தான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இது பண்ணிருச்சு. அந்த இடத்துல அவர் ரெக்ரெட் பண்ணியிருக்காரு. ரெக்ரெட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுதாரு. அதையுமே நம்மலாம் பார்த்தோம். சரி, நம்ம வந்து இது வீக்கெண்ட் நம்ம சொல்லலாம். இந்த டாஸ்க்லயும் இப்படி ஒண்ணு நடந்துச்சு. அதனால வந்து எக்ஸ்ட்ரீமா இது போச்சு. இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா எல்லாமே சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து அது வேற மாரி போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அவருக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம ரெட் கார்ட் வாங்க போறோம் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சு ரெக்ரெட் பண்ணி உள்ளே அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தான் அவங்கள்ட்ட நான் வந்து சாரியும் கேட்கவும் போனேன். அப்ப அக்கா ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றேன். வெளியில வந்த பிறகு நான் வந்து பேசிட்டேன். பிரஜன் அண்ணாலாம் ரொம்ப ஸ்வீட்டு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மீடியா ஃபீல்ட்ல வந்து இருக்குது. ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, உள்ள இருக்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்றாரு. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனச்சா தான், நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்றாரு. அதனால அவர பொறுத்தளவு இத வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மூவ்மெண்ட்ல நான் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து ரெக்ரெட் பண்ணி ஒத்துக்கிட்டாரு. இத உள்ளே அவங்க சாரி கேட்டு முடிச்சு பிரச்சனை இருந்தா, அது வேற மாரி போயிருந்திருக்கும். இத அவங்க டைவர்ட் பண்ணி வேற சைட்ல திருப்புனாங்க பாத்தியா? அதனால தான் போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அடிக்க ஆரம்பிச்சு அக்காவ போட்டு பொல பொலன்னு பொளக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க.
இப்போ வரைக்கும் லிட்டரலி தொடர்ந்துட்டு இருக்கு. இவங்களோட ஆதரவுகளும் பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாச்சு அப்டின்னே சொல்லலாம். அப்புறம் வந்து பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து செலிப்ரேட் பண்ணி, டான்ஸ் ஆடி, மாலை போட்டு அப்டின்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அடுத்தடுத்து படங்கள்லயும் கண்டிப்பா உங்கள நான் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, நமக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, இவர் பேசுறதெல்லாம் பார்வதிய எந்த இடத்துலயுமே விட்டே குடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அது ஒரு லாயலான பொண்ணு, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு சைடுமே பார்த்துருக்கேன். என்னோட இன்னொரு வைல்ட் சைடுமே அவங்க பார்த்துருக்கேன் அப்படின்றத எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவர் விட்டே குடுக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது, மேபி இவங்க வந்து நல்ல இதா இருக்குமோ! மேபி வந்து அடுத்த தொடர்கள் பண்ணலாம், சில சீரிஸ் பண்ணலாம், படங்கள் பண்ணலாம். மீறி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போனா, இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாரி தான் நான் பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.